இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியுது. ஆனா ஜஸ்ட் எல்சிஎம் எனக்கு தெரிஞ்சா போதும் அந்த சம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதாவது டிராஃபிக் கிராசிங்ல ஒரு கிராஸ் பார்த்தோம்னா 45 செகண்ட் வெயிட் பண்ணணும். இன்னொன்னு 75 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். இன்னொன்னு 90 செகண்ட் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த மூணு ஒரே டைம்ல காலையில 9 மணி 30 நிமிடத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மறுபடியும் எவ்வளவு நேரம் கழிச்சு மூணு ஒரே டைம் சைமல்டேனியஸா ஸ்டார்ட் ஆகும்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாலும் பார்க்கலாம். ஸோ அந்த சிக்னல் ஸ்டார்ட் ஆகிற டைம் பார்த்தோம்னா காலையில 9 மணி. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 45 செகண்ட், அடுத்தது 75 செகண்ட், அடுத்தது 90 செகண்ட். ஸோ மறுபடியும் எவ்வளவு நேரம் கழிச்சு ஒன்னா ஸ்டார்ட் ஆகும்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா இந்த மூணுக்கும் ஜஸ்ட் எல்சிஎம் எடுத்தா ஃபர்ஸ்ட் 5ஆல கேன்சல் பண்ணலாம் 9, இங்க 15, இங்க 18. ஸோ அகைன் 3ஆல கேன்சல் பண்ணா 3, 5, இங்க 6. நெக்ஸ்ட் ஸோ அடுத்தது 3ஆல கேன்சல் பண்ணா 1, 5, 2. ஸோ இதுக்கு மேல எதுவும் காமன் ஆகக்கூடிய எண் எதுவும் இல்லை. அப்போ அப்படியே இதெல்லாம் பெருக்கணுமா 5 × 3 × 3 × 1 × 5 × 2 இது அப்படியே பெருக்கணுமா 450. ஸோ அப்போ அகைன் பார்த்தோம்னா 450 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஒன்னா ஸ்டார்ட் ஆகும். 450 செகண்ட்ஸ் மினிட்டுக்கு நோட் பண்ணா ஸோ 60ஆல கேன்சல் பண்ணும். 60ஆல கேன்சல் பண்ணுவோம் ஏன்னா ஒரு மினிட்க்கு 60 செகண்ட்ஸ். ஸோ 60ஆல கேன்சல் பண்ணுமா 7 60 420 மீதி 30. ஸோ அப்போ 9 மணி 30 நிமிடம் அது கூட இந்த 7 நிமிடம் 30 செகண்ட்ஸ் ஆட் பண்ணா 7 30 செகண்ட்ஸ். அப்போ 9 37 30 செகண்ட்ஸ். அப்போ 9 மணி 37 நிமிடம் 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஒன்னா ஒலிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.